Let us continue confirmations. இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஈத்தேன் எடுத்துக்கலாங்க. ஈத்தேன் எடுத்துக்கின்னு இந்த ஈத்தேன்ல இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோங்க. இப்போ ஈத்தேன் மாலிகுலை இப்படி எடுத்துக்கலாம். ஈத்தேன் மாலிகுலை இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க ஒரு கார்பன் இருக்குது. இந்த ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்பனை ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கினே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. எக்லிப்ஸ்ட் வருதா, ஸ்டாகர்ட் வருதா, இல்ல ஸ்கியூ வருதான்னு பாருங்க. அதை பார்த்து சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் ஸ்டார்டிங். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேரும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேரும் பேரலா இருக்கிறதுனால நான் இதை என்னன்னு சொல்றேன்னா எக்லிப்ஸ்ட்னு சொல்றேன். இப்போ ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனை ரொட்டேட் பண்ண போறேன். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனை நான் எப்படி ரொட்டேட் பண்ணின்னு போறேன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனா பண்ணிடணும். ஆனா ஸ்டார்டிங் வந்து ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணின்னு போறோம். ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணின்னு போறோம். இப்படி ஸ்லைட்டா இப்போ ரொட்டேட் பண்ணிக்க. இப்போ எனக்கு கிடைச்சது என்னன்னா ஸ்கியூ. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா ரொட்டேட் பண்றேன், ஸ்கியூ கிடைச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா ரொட்டேட் பண்றேன், ஸ்கியூ. இப்போ எப்படி இப்போ ரொட்டேட் பண்ணி எப்படி கொண்டு வந்துட்டேன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேர் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய 2 சிஹெச் பாண்ட் பேர்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் கொண்டு வந்திருக்க. அதனால இது என்னன்னு சொல்லணும்னா ஸ்டாகர்ட்னு சொல்லலாம். சரி, இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஸ்டிக் ஸ்மால் ஸ்டிக்கா இருக்குது பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் ஸ்டார்டிங். இது வந்து எக்லிப்ஸ்ட். இப்போ ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து ஸ்கியூ. இப்போ ஸ்டாகர்டுக்கு வந்திருக்க. அடுத்து ஸ்கியூ. இப்போ எங்கேக்கு வந்திருக்கேன்னா எக்லிப்ஸ்டுக்கு வந்திருக்க. இப்போ ஸ்கியூக்கு போயிருக்க. இப்போ ஸ்டாகர்டுக்கு வந்திருக்கேன். இப்போ ஸ்கியூ. இது எல்லாமே ஸ்கியூ தான். இப்போ எங்கேக்கு வந்திருக்கேன்னா எக்லிப்ஸ்டுக்கு வந்திருக்கேன். இப்போ ஸ்கியூக்கு போயிருக்க. ஸ்டாகர்டுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் ஒரிஜினலுக்கு வந்துட்டேன், இனிஷியலுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? இதை மறுபடியும் சொல்ற பாருங்க. இப்படி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும்போது எத்தனை எக்லிப்ஸ்ட் வரும், எத்தனை ஸ்டாகர்டு வரும், எத்தனை ஸ்கியூ வரும் அன்று நீங்க சொல்லணும். இப்ப பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குதுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேரும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேரும் பேரலா இருக்கிறதுனால எக்லிப்ஸ்ட் சொல்லலாம். இப்ப நான் ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனை வச்சு ரொட்டேஷனுக்கு போறேன். இப்படி ரொட்டேஷனுக்கு போக போக என்ன வருதுன்னா இது எல்லாமே ஸ்கியூ தான். இது எல்லாம் ஸ்கியூ. இப்போ என்ன வந்திருக்குதுன்னா ஸ்டாகர்டு வந்திருக்குது. அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் பேர் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய 2 சிஹெச் பாண்ட் பேர்ஸ்க்கு இன் பிட்வீன்ல இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்லணும்னா ஸ்டாகர்டு சொல்லலாம். நான் ரைட் சைடு கார்பனை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன வருதுன்னா ஸ்கியூ. இப்படி ரொட்டேட் பண்ணினே போனீங்கன்னா இப்போ என்ன வருதுன்னா எக்லிப்ஸ்ட் வந்திருக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணினே போங்க, எல்லாமே ஸ்கியூ தான். இப்படி ரொட்டேட் பண்ணினே வாங்க, இப்படி ரொட்டேட் பண்ணினே வாங்க. இப்போ இனிஷியலுக்கு இப்படி வந்துருக்கு. இனிஷியலுக்கு இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போனா எத்தனை முறை ஸ்டாகர்ட் வருது, எத்தனை முறை எக்லிப்ஸ்ட் வருது, எத்தனை முறை ஸ்கியூ வருதுன்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் எக்லிப்ஸ்ட் வரும், 3 டைம்ஸ் ஸ்டாகர்ட் வரும், இன்ஃபினிட்டி டைம் ஸ்கியூ வரும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இதை எப்படி நம்ம டிரா பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஒயிட் போர்டுக்கு நம்ம போயிடலாம். ஒயிட் போர்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி டிரா பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இப்போ நம்ம பார்த்ததை அப்படியே இப்போ டிரா பண்ண போறோங்க. இந்த எக்லிப்ஸ்ட் ஸ்டாகர்ட் இதெல்லாம் டிரா பண்ண போறோம். இப்போ எக்லிப்ஸ்ட் ஃபார்மை எப்படி வரையுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா எக்லிப்ஸ்ட் ஃபார்மை எப்படி டிரா பண்றதுன்ட்டு பார்க்கலாம்.
ஈத்தேன்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸை நான் இப்படி எழுதிக்கிறேன். 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது ஈத்தேன்ல. ஈத்தேன்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸை நான் இப்படி டிரா பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஈத்தேன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நான் எப்படி டிரா பண்றேன்ட்டு பாருங்க. ஒரு ஹைட்ரஜனை இப்படி கொடுக்குறேன். ஒரு ஹைட்ரஜனை இப்படி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை நான் இப்படி கொடுத்துட்டேன். இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை கொடுக்க போறேன். சரி, இந்த ஹைட்ரஜனும் பேரலலா இருக்குது. அடுத்து இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜனை கொடுக்க போறேன். இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜனை கொடுக்குறேன். இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜனை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜனை கொடுக்குறேன். இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பேரலலா இருக்குதுன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு CH பாண்ட் பேர் கிட்ட போறேன். இப்படி ஒரு CH பாண்ட் பேர் கொடுத்துருக்கேன். இந்த கார்பன்ல CH பாண்ட் பேர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கார்பன்ல CH பாண்ட் பேர் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் எப்படி இருக்குதுன்னா பேரலலா இருக்குது. இப்போ இன்னொரு CH பாண்ட் பேர் கிட்ட போறேன். ஓகே, இப்போ இந்த CH பாண்ட் பேர் இந்த CH பாண்ட் பேர் பேரலலா இருக்குது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பேரலலா இருக்குது. இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பேரலலா இருக்குது. இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பேரலலா இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றேன்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அன்ட்டு நம்ம சொல்றோம். இதை வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ ஹைட்ரஜன்ஸை கொடுத்துடலாம். இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இப்படி கொடுத்தாச்சு. ஹைட்ரஜன்ஸை நம்ம இது மாதிரி கொடுத்தாச்சு. சரி, அடுத்து ஸ்டாகர்ட் ஃபார்மை நம்ம இப்போ வரையலாம். ஸ்டாகர்ட் ஃபார்ம் இப்போ வரைய போறோம். ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 2 கார்பன்ஸை வரைஞ்சிடலாம். 2 கார்பன் ஆட்டம், ஈத்தேன்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸை இப்போ வரைஞ்சிடலாம். டூ கார்பன் ஆட்டம்ஸை இப்போ வரைஞ்சாச்சு. அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்க போறோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கார்பன்ல CH பாண்ட் பேரை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இப்ப இந்த கார்பன்ல CH பாண்ட் பேரை நான் சொல்லணும். ஒரு CH பாண்ட் பேர், இன்னொரு CH பாண்ட் பேர். அதாவது இந்த CH பாண்ட் பேர் இந்த 2 CH பாண்ட் பேர்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் இருக்கணும். அது போல கொடுத்துட்டேன். அடுத்து இங்க ஒரு CH பாண்ட் பேர் எடுத்துக்கிறேன்.
அந்த CH bond pair நான் எப்படி கொடுக்க போறேன்னா in between கொடுக்க போறேன். இங்க ஒரு CH bond pair கொடுத்திருக்கேன். இங்க ஒரு CH bond pair கொடுத்திருக்கேன். இப்போ இந்த CH bond pair இந்த 2 CH bond pairsக்கு in betweenல இருக்குதுங்க. அடுத்து இங்க ஒரு CH bond pair கொடுக்க போறேன். இந்த CH bond pair இந்த 2 CH bond pairsக்கு in between இருக்குதுங்க. ஓகே. இப்போ இந்த CH bond pair இந்த 2 CH bond pairsக்கு in between இருக்குது. இந்த CH bond pair இந்த 2 CH bond pairsக்கு in between இருக்குது. இந்த CH bond pair இந்த 2 CH bond pairsக்கு in between இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றேன்னா staggered ன்னு சொல்றேன். சரி, இப்போ ஹைட்ரஜன்ஸை கொடுத்துடலாங்க. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை இப்படி கொடுத்துருங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை இப்படி கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈத்தேன். இது வந்து யாருன்னா ஈத்தேன். ஈத்தேன் மாலிகுல்ல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா எக்லிப்ஸ்டு, இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸ்டாகர்ட். இந்த ஃபார்மை கொடுத்தது யாருன்னா சாவோர்ஸ். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா சாவோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். சாவோர்ஸ் ப்ரொஜெக்ஷன், இதுவும் சாவோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் தான். எக்லிப்ஸ்டு ஃபார்மை சாவோர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஸ்டாகர்ட் ஃபார்மை சாவோர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்திருக்கோம். அடுத்து நியூமன் என்றவரும் இந்த எக்லிப்ஸ்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்கா, அப்படி ஸ்டாகர்டுக்கு ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்கா. அப்படி அந்த நியூமன் கொடுத்த ப்ரொஜெக்ஷனை இப்போ நம்ம பார்க்க போறோம். நியூமன் எப்படி ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க நியூமன் கொடுத்த ப்ரொஜெக்ஷனை எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னா ஃப்ரண்ட் கார்பன். இது வந்து என்னன்னா எனக்கு ஃப்ரண்ட் கார்பன். இந்த ஃப்ரண்ட் கார்பனை நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜன்ஸை நான் இப்போ வரைய போறேன். ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் இங்க கொடுத்துருக்கு. இது ஒரு ஹைட்ரஜன். இது வந்து செகண்ட் ஹைட்ரஜன் இங்க கொடுத்துட்டேன். இது வந்து தேர்ட் ஹைட்ரஜன் இங்க கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட இருந்த 3 ஹைட்ரஜன்ஸை நான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை எழுதிடுறேன். 1 2 3. ஃப்ரண்ட் கார்பன், இது வந்து ஃப்ரண்ட் கார்பன். அந்த ஃப்ரண்ட் கார்பனை ஒரு டாட்டா வச்சுக்கினேன். அந்த ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட இருந்த 3 ஹைட்ரஜன்ஸை கொடுத்தாச்சு. அடுத்து இது வந்து ரியர் கார்பன். இந்த ரியர் கார்பனை நான் ஒரு சர்க்கிளா எடுத்துக்கிறேன். அதாவது நியூமன் கொடுத்ததை சொல்றேன். ரியர் கார்பனை இப்படி ஒரு சர்க்கிளா எடுத்துக்கிறேன். இந்த ரியர் கார்பனை இப்படி ஒரு சர்க்கிளா எடுத்தாச்சு. அடுத்து இந்த ரியர் கார்பன் கிட்ட இந்த ரியர் கார்பனை இப்படி ஒரு சர்க்கிளா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இந்த ரியர் கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜன்ஸை இப்ப நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ரியர் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ், அந்த 3 ஹைட்ரஜன்ஸை நம்ம இப்ப எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரியர் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனுக்கு அப்படியே பின்னாடி இருக்கணும். அப்படியே பின்னாடி இருக்கணும். கரெக்டா? அப்படியே பின்னாடி இருக்கணும். சோ அப்படியே பின்னாடி வர மாதிரி கொடுத்தோம். அப்படியே பின்னாடி வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது. அப்படியே பின்னாடி வர மாதிரி கொடுத்தாச்சு. அதே போல இந்த ஹைட்ரஜனுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது. அந்த பின்னாடி வர மாதிரி கொடுங்க. ஓகே, இப்படி நம்ம கொடுத்தாச்சுங்க. இப்ப அந்த ஹைட்ரஜன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இந்த ஹைட்ரஜனுக்கு எக்ஸாக்ட்லி பின்னாடி இருக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு எக்ஸாக்ட்லி பேக்கா இருக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு எக்ஸாக்ட்லி பேக்கா இருக்குது. இதுதான் எக்லிப்ஸ்டு ஃபார்ம். இதை கொடுத்தது யாருன்னா நியூமன். சோ இது என்னன்னு சொல்றோம்னா நியூமன் ப்ரொஜெக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். நியூமன் ப்ரொஜெக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து
இந்த ஸ்டாகர்டுக்கு நம்ம நியூமன் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க போறோம். இது வந்து ஃப்ரண்ட் கார்பன். அந்த ஃப்ரண்ட் கார்பனை இப்படி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் கார்பன். இந்த ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜன்ஸை கொடுக்க போறோம். இது ஒரு ஹைட்ரஜன். அடுத்து இது ஒரு ஹைட்ரஜன். அடுத்து இது ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட இருந்த 3 ஹைட்ரஜன்ஸை நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட இது வந்து ஃப்ரண்ட் கார்பன், இது கிட்ட இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸை இப்படி நம்ம எழுதியாச்சு. அடுத்து ரியர் கார்பனுக்கு போறோம். இப்ப ரியர் கார்பன் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரியர் கார்பன். அந்த ரியர் கார்பனை இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ரியர் கார்பனை இப்படி கொடுத்தாச்சு. அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்க போறோம். ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்க போறோம். இந்த ஹைட்ரஜனை கொடுக்கலாம். ரியர் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை கொடுக்குறோம். ரியர் கார்பன்ல இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ரியர் கார்பன்ல இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ரியர் கார்பன்ல இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. சரி, இப்போ வந்து அந்த ஹைட்ரஜன்ஸை மென்ஷன் பண்ணிடலாம். ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இங்க இங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டாகர்ட் ஃபார்ம் நியூமன் ப்ரொஜெக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஸ்டாகர்ட் ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இது வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம். இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் ஸ்கியூ ஃபார்ம் அன்ட்டு நம்ம சொல்றோம். அதான் என்னன்னு சொல்றோம், ஸ்கியூ ஃபார்ம். அப்போ ஸ்கியூ ஃபார்ம்னா இந்த ஹைட்ரஜன் இங்க இருந்து எங்கிக்கு வரணும்ட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்கியூ ஃபார்முக்கு போக போறேன். இந்த ஹைட்ரஜனை நான் ஸ்லைட்டா இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ எனக்கு என்ன வரும், இந்த ஹைட்ரஜன் இங்கிக்கு வந்துச்சுன்னா ஸ்கியூ ஃபார்ம். இந்த ஹைட்ரஜன் இங்கிக்கு வருது, இங்கிக்கு வருது. அதாவது இந்த ஹைட்ரஜனை நான் என்ன பண்றேன்னா இப்படி கொண்டு வரேன். இதை வந்து என்னன்னு சொன்னா ஸ்கியூ ஃபார்ம். இது ஸ்கியூ ஃபார்ம், இது ஸ்கியூ ஃபார்ம், இப்படி ஸ்கியூ ஃபார்ம், இப்படி வந்துன்னே இருக்கும். ஸ்கியூ ஃபார்ம்னா இப்படி சொல்லுவோம் அன்ட்டு நமக்கு தெரியுதுங்க. சரி, இப்போ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ணா எத்தனை முறை எக்லிப்ஸ்ட் வருதுன்னா 3 டைம்ஸ் எக்லிப்ஸ்ட் வருது, 3 டைம்ஸ் ஸ்டாகர்ட் வருது. எத்தனை முறை ஸ்கியூ வரும்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஸ்கியூ வரும் அன்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிப்பல்ஷன் பிட்வீன் CH பாண்ட் பேர்ஸை பார்க்க போறோம். இப்போ இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேர், இது ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர், ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர். இங்க ரெண்டு பேருக்கு இடையில, இங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் லீஸ்டா இருக்குது. அதனால இங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் இந்த ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த 2 CH பாண்ட் பேர்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்குது. அப்போ இந்த CH பாண்ட் பேருக்கும் ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேருக்கும் ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா மேக்சிமமா இருக்குங்க. டிஸ்டன்ஸ் மேக்சிமமா இருக்குது. இங்க டிஸ்டன்ஸ் மினிமமா இருக்குது. அப்போ இங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கும் இதுக்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CH பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்கியூ ஃபார்ம் எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்கியூ ஃபார்ம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கியூ ஃபார்ம்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் CH பாண்ட் பேர்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CH பாண்ட் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை என்னன்னு சொல்றேன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அன்ட்டு சொல்றோம். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அன்ட்டு சொல்றோம். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அன்ட்டு நம்ம சொல்றோம். மறுபடியும் சொல்றோம் பாருங்க. இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CH பாண்ட் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அன்ட்டு சொல்றோம்.
ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கும் ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை டார்ஷனல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். அதே மாதிரி தான் ஸ்கியூலையும் எல்லாத்திலையும் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இருக்குது. டார்ஷனல் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணும்? ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேரையும் ரியர் கார்பன்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை தான் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் சொல்லணும். இப்போ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர். இதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ரியர் கார்பன் CH பாண்ட் பேர் யாருன்னா இது. இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இன் திஸ் எக்லிப்ஸ். இப்போ இங்கேக்கு வரலாம். இந்த CH பாண்ட் பேர் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் கார்பன்ல. இதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ரியர் சைடு CH பாண்ட் பேர் என்ன? இதுன்னு சொல்லலாம், இல்ல இதுன்னு சொல்லலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CH பாண்ட் பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை என்னன்னு சொல்றோம்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டாகர்ட். அதே போலதான் ஸ்கியூல. இப்போ இந்த டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எக்லிப்ஸ், ஸ்டாகர்ட், ஸ்கியூல. எக்லிப்ஸ்ல டிஸ்டன்ஸ் மினிமம், அதனால டார்ஷனல் ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம். ஸ்டாகர்ட்ல டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம், அதனால டார்ஷனல் ஸ்ட்ரெயின் மினிமம். ஸ்கியூ எப்பவுமே எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்பிட்வீனா தான் வரும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்போ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ஆர்டர் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எக்லிப்ஸ்ல மேக்சிமமா இருக்கும், ஸ்டாகர்ட்ல மினிமமா இருக்கும், ஸ்கியூல பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் வரும். ஸ்கியூல இன்பிட்வீன் வரும். ஸ்கியூல இன்பிட்வீன் வரும். அப்போ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எக்லிப்ஸ்ல அதிகமா இருக்குது, ஸ்கியூல கம்மியா இருக்குது, ஸ்டாகர்ட்ல இன்னும் கம்மியா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா டார்ஷனல் ஆங்கிள். டார்ஷனல் ஆங்கிளை பத்தி நம்ம பார்க்க போறோம். டார்ஷனல் ஆங்கிளை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் எடுத்துக்கோங்க. ரியர்ல க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த 2 CH பாண்ட் பேர்ஸ். இப்போ சப்போஸ் இது எடுத்தீங்கன்னா இதுக்கு இதை தான் எடுக்கணும். க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் எடுக்கணும். அப்ப இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பாத்தீங்கன்னா பேரலலா இருக்குது. எங்களுக்கு இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 0 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ரொட்டேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு ரொட்டேஷன் 0 டிகிரி சொல்றோம். இதுதான் டார்ஷனல் ஆங்கிள் சொல்றோம். இப்ப இங்க எடுத்துக்கலாம். இந்த CH பாண்ட் பேர் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்ல. ரியர்ல க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் எடுத்துக்கோங்க. அதாவது இதையும் இதையும் எடுக்கலாம், இதையும் இதையும் எடுக்கலாம், இதையும் இதையும் எடுக்க கூடாது. சரி, இதையும் இதையும் எடுத்துக்கோங்க. இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அதாவது இந்த கார்பன், சப்போஸ் இந்த கார்பனை பிக்ஸ் பண்ணீங்கன்னு இந்த கார்பனை ரொட்டேட் பண்றது, எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது போல வரும் பாருங்க. மினிமம் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பாருங்க. மினிமம் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணும்? இந்த ரியர் கார்பனை அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இங்க இந்த ஃப்ரண்ட் கார்பன் எப்படி ரொட்டேட் பண்றீங்க? இப்படி ரொட்டேட் பண்றீங்க. எவ்வளவு மினிமம் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி இருந்தா இந்த ஹைட்ரஜனோட இப்படி வந்திருக்கும் பாருங்க. அதுதான் டார்ஷனல் ஆங்கிள் இந்த ஸ்டாகர்ட் ஃபார்ம். அப்போ டார்ஷனல் ஆங்கிள் ஸ்டாகர்ட்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எக்லிப்ஸ்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது என்னது 180 டிகிரின்னு சொல்றீங்க? எப்படி 180 டிகிரி வரும்? அப்படி பார்க்க கூடாது. அதாவது எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு போகும்போது டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவுன்றது எப்படி பார்க்கணும்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ்டுக்கு டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவுன்னு சொல்றேன், அப்புறமா ஸ்டாகர்டுக்கு எவ்வளவுன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் கார்பன்ல இந்த CH பாண்ட் பேர் நான் எடுத்துக்கினேன். ரியர் கார்பன்ல இந்த CH பாண்ட் பேர் எடுத்துக்கினேன். இது ரெண்டுமே பேரலல். அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத எடுத்துக்கணும். இது ரெண்டுமே பேரலலா இருக்கிறதுனால பேரலலா இருக்குது. அப்படின்னா இன்னும் ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். எக்லிப்ஸ்டுனாவே ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கணும். டார்ஷனல் ஆங்கிள் 0ன்னு வச்சுக்கணும். பேரலல், அதனால ஆங்கிள் 0 அப்படி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ரியர் கார்பனை பிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரண்ட் கார்பனை ரொட்டேட் பண்ணுங்க. எப்படி ரொட்டேட் பண்றீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க. இந்த ஹைட்ரஜனை இந்த ஹைட்ரஜனை எங்கே கொண்டு வரீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. இந்த பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிற ஹைட்ரஜனை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்க பாயிண்ட் அவுட் பண்ண ஹைட்ரஜன் இங்கதான் இருக்குது.
இந்த பாயிண்ட் அவுட் பண்ண ஹைட்ரஜன் இங்க தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் எங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், இந்த பாயிண்ட் அவுட் பண்ண ஹைட்ரஜன் இந்த 2 ஹைட்ரஜன்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்குது அப்படின்னா இது ஸ்டாகர்ட். அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை, அதாவது இந்த கார்பனை எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி இருந்தா இந்த இதுக்கு வரும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், அந்த ஆங்கிளை டார்ஷனல் ஆங்கிள் என்று சொல்லலாம். சரி, இப்போ டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? அதாவது எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு வரணும்னா, எக்லிப்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாகர்டுக்கு வரணும்னா மினிமம் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்ன்றதான் இப்போ நமக்கு கொஸ்டின். மினிமம் எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்ன்றது கொஸ்டின் நமக்கு. அதை நம்ம என்ன பண்ணலன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த வீடியோல கொஞ்சம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கார்பனை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்பனை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்பனை நான் ரொட்டேட் பண்ண போறேன். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் இந்த இது மாதிரி இருக்குது பாருங்க, இந்த ஹைட்ரஜன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜனை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த இந்த CH பாண்ட் பேரை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க. இப்படி இந்த CH பாண்ட் பேரை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ ரொட்டேட் பண்ணின்னு வந்தீங்கன்னா பாருங்க, இதுதானே ஸ்டாகர்ட். ஒரு ஸ்டாகர்ட் வந்திருக்குது. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ செகண்ட் டைம் ஸ்டாகர்ட் வந்திருக்குது. செகண்ட் டைம் ஸ்டாகர்ட் வந்திருக்குது. அடுத்து பாருங்க, தேர்ட் டைம் ஸ்டாகர்ட் வந்துடுச்சு. அடுத்து பாருங்க, இனிஷியலுக்கு வந்துட்டோம். இப்போ 3 டைம் ஸ்டாகர்ட் வந்துச்சா? அப்படின்னா எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு போனோம்னா மினிமம் எவ்வளவு ரொட்டேட் பண்ணும்? மினிமம் எவ்வளவு ரொட்டேட் பண்ணன்றது பாத்துக்கோங்க. இப்போ பாருங்க, எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு போனோம்னா இப்போ இந்த எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு போனோம்னா மினிமம் எவ்வளவு ரொட்டேட் பண்ணன்ட்டு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போனா நமக்கு 3 டைம்ஸ் ஸ்டாகர்ட் வருதா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போனா நமக்கு 3 டைம்ஸ் ஸ்டாகர்ட் வருது இல்ல? அப்போ எவ்வளவு ரொட்டேட் பண்ணிருக்கோம்? 60 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்கோன்ட்டு நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ 120 டிகிரி சொல்றீங்க. இப்போ பாருங்க, இது என்னன்ட்டு நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் எக்லிப்ஸ்ட், இப்போ வந்து 0 டிகிரி. இங்க இருந்து நான் ரொட்டேட் பண்ணின்னு போறேன், ஸ்டாகர்ட் வருது. நெக்ஸ்ட் என்ன வரும்னா எக்லிப்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா இது ஸ்டாகர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாகர்ட். இது வந்து இது ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ்ட். இது வந்து செகண்ட் எக்லிப்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாகர்ட் வரும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும்னா எக்லிப்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும்னா ஸ்டாகர்ட் வரும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும்னா இனிஷியல் பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துட்டேன். 360 டிகிரி முடிஞ்சிச்சு. 360 டிகிரி முடிஞ்சாச்சு. அப்போ இது வந்து ஸ்டார்டிங். இது வந்து ஸ்டார்டிங். இங்க இருந்து ரொட்டேஷன் ஆரம்பிச்சுன்னு வந்த ஒரு ஸ்டாகர்ட். இப்போ ஒரு ஸ்டாகர்ட் வந்திருக்குது. இங்க இருந்து போறேன், ஒரு எக்லிப்ஸ்ட் வந்திருக்குது. இங்க இருந்து போறேன், செகண்ட் ஸ்டாகர்ட் வந்தாச்சு. இப்போ போயிருக்கிறேன், செகண்ட் எக்லிப்ஸ்ட் வந்தாச்சு. இங்கேக்கு போயிருக்கேன், தேர்ட் ஸ்டாகர்ட் வந்தாச்சு. இங்கேக்கு போயிருக்கேன், தேர்ட் எக்லிப்ஸ்ட் வந்தாச்சு. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிச்சிட்டேன். அப்படின்னா
நான் எவ்வளவு ரொட்டேட் பண்ணிருப்பேன் பாருங்க 1 2 3 4 5 இங்க ஒன்னு 6 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி தானே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிருக்கேன் அப்ப எவ்வளவு வரும் 60 டிகிரி தானே அப்ப இங்க எவ்வளவு ரொட்டேட் பண்ணிருக்கேன் நானு இங்க 60 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்க இங்க ஒரு 60 டிகிரி இப்படி வந்துனே வருங்க 60 60 வந்துனே இருங்க 360 டிகிரி வருதா இல்லையா அப்ப வந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் சரி அப்போ டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாகர்டுக்கு அப்போ இந்த எக்லிப்ஸ்ல இருந்து ஸ்டாகர்டுக்கு போனோம்னா டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவுன்னா 60 டிகிரி 60 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா மினிமம் 60 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாகர்டு வரும்ட்டு நம்ம சொல்றோம் அப்போ எக்லிப்ஸ்டுக்கு டார்ஷனல் ஆங்கிள் 0ன்னு சொல்லியிருக்கோம் ஸ்டாகர்டுக்கு டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்கோம்னா 60 டிகிரி சொல்லியிருக்கோம் அப்போ எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் இடையில தான் ஸ்கியூ வருது எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் இடையில தான் ஸ்கியூ வருது அப்போ ஸ்கியூக்கு டார்ஷனல் ஆங்கிள் எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க இப்போ டார்ஷனல் ஆங்கிள்னுடைய ஆர்டரை சொல்லுங்க டார்ஷனல் ஆங்கிளுக்கு என்ன ஆர்டர் வரும்னு பாருங்க சோ டார்ஷனல் ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்லிப்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஸ்கியூ எடுத்துக்கோங்க ஸ்டாகர்ட் எடுத்துக்கோங்க டார்ஷனல் ஆங்கிள் எப்படி வரும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்கு டார்ஷனல் ஆங்கிள் மினிமம் யாருக்கு டார்ஷனல் ஆங்கிள் மேக்ஸிமம் யாருக்கு இன் பிட்வீன் டார்ஷனல் ஆங்கிள் எக்லிப்ஸ்டுக்கு மினிமம் ஸ்டாகர்டுக்கு மேக்ஸிமம் ஸ்கியூக்கு இன் பிட்வீன் சொல்லாமா டார்ஷனல் ஆங்கிள் எக்லிப்ஸ்டுக்கு மினிமம் ஸ்டாகர்டுக்கு மேக்ஸிமம் ஸ்கியூக்கு இன் பிட்வீன் அன்ட்டு நம்ம சொல்றோம் டார்ஷனல் ஆங்கிள் நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி பார்க்கலாம் எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம் இப்போ எக்லிப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த CH பாண்ட் பேர்ஸ் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் வருது இந்த CH பாண்ட் பேர்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் வருது அதனால ரிப்பல்ஷன் மேக்சிமமா இருக்குதுன்ட்டு நம்ம சொன்னோம் ரிப்பல்ஷன் மேக்சிமமா இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்துக்கு எனர்ஜி எப்படி இருக்கும் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அதாவது எனர்ஜி ஆஃப் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு பாருங்க ஸ்டாகர்டுக்கு போலாம் இங்க CH பாண்ட் பேர் எப்படி இருக்குதுன்னா இந்த 2 CH பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில இருக்குது அதனால ரிப்பல்ஷன் இங்க மினிமமா இருக்குதுன்னு சொன்னோம் ரிப்பல்ஷன் மினிமம்னா எனர்ஜி மினிமமா இருக்கும்ட்டு சொல்றோம் அப்போ இந்த ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு எனர்ஜி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதாவது ஈத்தேன் மாலிகுல் தான் எல்லாமே ஈத்தேன் தான் இல்லைன்னு சொல்ல வரல இது ஈத்தேன் மாலிகுல் இது ஈத்தேன் மாலிகுல் தான் ஆனா ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் டிஃபரெண்டா இருக்குது இல்ல அதனால்தான் வேற ஒண்ணும் கிடையாது சரி இங்க ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குது இப்போ எனர்ஜி ஆஃப் ஸ்டாகர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அடுத்து இன் பிட்வீன் தீஸ் டூ ஸ்கியூ ஃபார்ம் இதனுடைய எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அந்த ஸ்கியூவை வந்து இன் பிட்வீன் இதுல வச்சிடலாம் அவ்வளவுதான் எந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணாலும் ஸ்கியூ வந்து எப்படி இருக்கும் எக்லிப்ஸ்டுக்கோ ஸ்டாகர்டுக்கோ இடையில தான் வரும் ஓகேங்களா சரி சோ ஸ்கியூ வந்து எப்படி வருதுன்னா எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் இடையில வருதுங்க அவ்வளவுதான் இப்போ இந்த CH பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் மினிமமா இருக்கிறதுனால இங்க ரிப்பல்ஷன் மேக்சிமமா இருக்குது ரிப்பல்ஷன் மேக்சிமமா இருக்கிறதுனால எனர்ஜி ஆஃப் திஸ் சிஸ்டம் இஸ் மேக்சிமம் அப்போ ஈத்தேன் எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இதுக்கு எனர்ஜி மேக்சிமமா இருக்கும் ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல ஈத்தேன் ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது இதுக்கு எனர்ஜி மினிமமா இருக்கும் ஸ்கியூ வந்து இன் பிட்வீன் அவ்வளவுதான் சரி இப்போ ஆர்டர் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைச்சிச்சு எனர்ஜி எப்படி இருக்குன்னா எக்லிப்ஸ்டுக்கு மேக்சிமமா இருக்கும் ஸ்டாகர்டுக்கு மினிமமா இருக்கும் எனர்ஜி வந்து ஸ்டாகர்டுக்கு மினிமமா இருக்கும் ஸ்கியூ வந்து இன் பிட்வீன் வந்துடும் ஸ்கியூ வந்து என்ன பண்ணுதுன்னா எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கு இடையில தான் ஒரு எந்த ஒரு பாயிண்ட்ல பார்த்தாலும் சரி அப்போ ஸ்டாகர்டுக்கு எனர்ஜி மினிமம் எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி மேக்ஸிமம் ஸ்கியூ வந்து இன் பிட்வீன் வந்துருச்சுன்ட்டு சொல்லிட்டோம் இப்போ ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாங்க ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும் அப்போ எக்லிப்ஸ்டுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது ஸ்டாகர்டுக்கு எனர்ஜி மினிமமா இருக்கிறதுனால
ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமமா இருக்குது. ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமமா இருக்குது. ஸ்கியூக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இன் பிட்வீன் வந்துடும். அப்போ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ்டுக்கு மினிமம், ஸ்டாகர்டுக்கு மேக்ஸிமம், ஸ்கியூக்கு இன் பிட்வீன். இது போல என்ன வருதுன்னாக்கா ஸ்டெபிலிட்டி வருதுன்ட்டு நம்ம சொல்றோங்க. சரி, இப்போ ஈத்தேன் எடுத்துக்கலாம், பிராக்டிக்கலா பார்க்கலாங்க. இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிறோம். ஈத்தேன் வந்து கேசியஸ் ஸ்டேட், ரூம் டெம்பரேச்சர்ல. இப்போ ஈத்தேன் எடுத்துக்கினா இந்த ஈத்தேன்ல ஈத்தேன் மாலிகுல்ஸ் இருக்குது. அந்த ஈத்தேன் மாலிகுல்ஸ் எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல இருக்குமா, ஸ்கியூ ஃபார்ம்ல இருக்குமா, ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குமா? எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஈத்தேன் கேஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இருக்குது. எல்பிஜி கேஸ்ல என்ன இருக்கும்? பியூட்டேன் மாலிகுல்ஸ் இருக்குது இல்ல? அது போல ஈத்தேன் கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஈத்தேன் கேஸ்ல ஈத்தேன் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த ஈத்தேன் மாலிகுல்ஸ் எதுல இருக்குன்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல இருக்குமா, இல்ல ஸ்கியூ ஃபார்ம்ல இருக்குமா, இல்ல ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குமா? எப்படி சொல்றது? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்முக்கும் ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோ அன்று நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? எனர்ஜி ஆஃப் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஸ்டாகர்ட் ஃபார்ம், இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ்டுக்கும் ஸ்டாகர்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ ஜூல் பர் மோல். எக்லிப்ஸ்டு ஃபார்முக்கும் ஸ்டாகர்ட் ஃபார்முக்கும் இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ ஜூல் பர் மோல். சரி, இப்போ ரூம் டெம்பரேச்சர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம். ரூம் டெம்பரேச்சர்ல நமக்கு இந்த எனர்ஜி தான் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. ரூம் டெம்பரேச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த 12.5 கிலோ ஜூலை விட அதிகம். அப்படின்னா ஈத்தேன் எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈத்தேன்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்கு இடையில ஃப்ரீ ரொட்டேஷன் கண்டினியூவா நடக்குமா, இல்ல நடக்காதா? இல்ல ஈத்தேன் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குமா? ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட் இல்ல, அதனால சொல்றேன். ஈத்தேன் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்டாகர்ட் ஃபார்ம்ல இருக்குமா, இல்ல ஈத்தேன் மாலிகுல்ஸ் எல்லாமே எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல இருக்குமா, இல்ல ஸ்கியூ ஃபார்ம்ல இருக்குமா, இல்ல கொஞ்சம் எக்லிப்ஸ், கொஞ்சம் ஸ்கியூ, கொஞ்சம் ஸ்டாகர்ட், இல்லைன்னா ஈத்தேன் மாலிகுல்ல கார்பன் கார்பன் ஆட்டம்ஸ் இடையில ஃப்ரீ ரொட்டேஷன் கண்டினியூஸா நடந்துனே இருக்கும், அதனால எக்லிப்ஸ்ட் வந்து ஸ்டாகர்டா மாறினே இருக்கும். எக்லிப்ஸ்ட் வந்து ஓகே, அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா ரூம் டெம்பரேச்சர்ல எனர்ஜி அவைலபிலிட்டி 12.5 கிலோ ஜூலை விட அதிகமா இருக்கிறதுனால ஈத்தேன் மாலிகுல்ல கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் கண்டினியூஸா நடக்குது, அதனால எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஸ்கியூ ஃபார்மா மாறுது, ஸ்கியூ ஃபார்ம் ஸ்டாகர்ட் ஃபார்மா மாறுது. அப்படின்னா இன்டர் கன்வர்ஷன் கண்டினியூஸா நடந்துனே இருக்குது, இன்டர் கன்வர்ஷன் கண்டினியூஸா நடந்துனே இருக்குது அன்ட்டு நீங்க சொல்றீங்க. இன்டர் கன்வர்ஷன் கண்டினியூஸா நடக்குது, என்னதான் இருந்தாலும் ஸ்டாகர்ட் ஃபார்ம் தான் டாமினன்ட் அன்ட்டு சொல்ல போறோம். ஓகே, அப்படின்னாக்கா சரி. அப்போ ஈத்தேன் கேஸ்ல வந்து எல்லா மாலிகுல்ஸும் ஸ்டாகர்ட்ல தான் இருக்குது அன்ட்டு சொல்லக்கூடாது, எல்லா மாலிகுல்ஸும் எக்லிப்ஸ்ல தான் இருக்குது அன்ட்டு சொல்லக்கூடாது, எல்லா மாலிகுல்ஸும் ஸ்கியூல இருக்குது அன்ட்டு சொல்லக்கூடாது. என்ன நடக்குது? ஃப்ரீ ரொட்டேஷன் கண்டினியூஸா நடக்குது, இன்டர் கன்வர்ஷன் கண்டினியூஸா நடக்குது, என்னதான் நடந்தாலும் ஸ்டாகர்ட் வந்து அதிகமா இருக்கும், அதுல டவுட் இல்லை. சரி, இப்போ ஈத்தேன்ல எக்லிப்ஸ்ட் இருக்குது, ஸ்கியூ இருக்குது, ஸ்டாகர்ட் அதிகமா தானே இருக்குது. ஸ்டாகர்டை மொத்தம் தனியா செப்பரேட் பண்ணி வைக்க முடியுமா? ஈத்தேன் கேஸ்ல வந்து எக்லிப்ஸ்ட், ஸ்கியூ, ஸ்டாகர்ட் எல்லாம் இருக்குது, ஸ்டாகர்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஈத்தேன் கேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாகர்ட் மாலிகுலை மொத்தம் தனியா எடுத்து ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு சீல் பண்ணி வைக்க முடியுமா? அப்படி சீல் பண்ணலாமா? ஈத்தேன் கேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாகர்ட் ஃபார்ம் எல்லாம் தனியா எடுத்து வைக்கிறது, எக்லிப்ஸ்டு ஃபார்ம் எல்லாம் தனியா எடுத்து வைக்கிறது,
ஸ்கியூ ஃபார்ம் எல்லாம் தனியா எடுத்து வைக்கிறது. இது மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா அன்ட்டு பாத்தீங்கன்னா அது மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஃப்ரீ ரொட்டேஷன் நம்மளா செய்யறோம். ஈத்தேன்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்டுக்கு அந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ஃப்ரீ ரொட்டேஷன் போறது வந்து அதுவா போதே தவிர நம்மளா செய்யல. அதுவா போது அனும்போது நம்ம ஸ்டாகர்டை எடுத்து வச்சாலும் அது என்னவா மாறும், அது பாட்டுக்கு எக்லிப்ஸ்டா மாறிடும். சரி, ஸ்டாகர்டை நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது? ஸ்டாகர்டை எடுத்து வச்சா அதுவா எக்லிப்ஸ்டுக்கு போயிடும்ன்றமே. ஸ்டாகர்டை நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஈத்தேன் கேஸ்னுடைய டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணின்னு போங்க. இந்த 12.5 கிலோ ஜூலை விட கம்மியா கொண்டு வந்துருங்க. ஈத்தேனுடைய எனர்ஜியை 12.5 கிலோ ஜூலை விட கம்மியா கொண்டு வாங்க. டெம்பரேச்சர் குறைங்க, எனர்ஜி குறைஞ்சிடும். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாகர்னுடைய மேக்ஸ் பர்சன்டேஜை ரைஸ் பண்ணின்னு போயிடலாம். ஸ்டாகர்னுடைய பர்சன்டேஜை ரைஸ் பண்ணின்னு போயிட்டு ஸ்டாகர்டு வர மாதிரி பண்ணி விட்டுறலாம். திருப்பி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாகர்டு என்னவா மாறிக்கும், ஃப்ரீ ரொட்டேஷன் போயிட்டு எக்லிப்ஸ்டா மாறும். அதனால ஸ்டாகர்டை தனியா பிரிச்சு எடுக்கலாம், எக்லிப்ஸ்ட தனியா பிரிச்சு எடுக்கலான்ற டிஸ்கஷன் வந்து தேவையில்லாத டிஸ்கஷன் தாங்க. சரி, இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஈத்தேன் மாலிகுல்ல கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம போறது என்னன்னா ப்ரோபேன். ப்ரோபேன்ல கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரோபேன் எடுத்துக்கிறோம். ப்ரோபேன்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதை எழுதிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை எழுதுறோம். ஒவ்வொரு கார்பன் கிட்ட என்னென்ன ஹைட்ரஜன்ஸ் இருக்குதோ அந்த ஹைட்ரஜன்ஸை இப்போ எழுதிக்கலாம். இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா இந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்பரிங் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறேன், இது வந்து நம்பர் 2 கார்பன் எடுத்துக்கிறேன், இது நம்பர் 3 கார்பன் எடுத்துக்கிறேன். கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்பரிங் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா C1 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு C2 கார்பனை ரொட்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, அப்போ ரொட்டேஷன் அபவுட் C1 கார்பன் வித் ரெஸ்பெக்ட் டு C2 கார்பன் இப்படி ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ C1 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், C2 கார்பனை வச்சு ரொட்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ரொட்டேஷன் அபவுட் C2 கார்பன் என்ற இதுக்கு நான் வந்துட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா C2 கார்பனை வச்சு ரொட்டேட் பண்றேன், C1 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா C1 கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. C2 கார்பன்ல என்ன இருக்குதுன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது. C2 கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு மெத்தில் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ C1 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், C2 கார்பனை ரொட்டேட் பண்றேன். இப்படி ரொட்டேட் பண்ணி போகும்போது எனக்கு என்ன வரும்னா எக்லிப்ஸ்ட் வரும், ஸ்டாகர்ட் வரும், ஸ்கியூ வரும். சரி, இப்போ எக்லிப்ஸ்ட எப்படி வரையிறது, ஸ்டாகர்ட் எப்படி வரையிறதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்லிப்ஸ்ட எப்படி வரைய போறோம்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ்ட வரையறதுக்கு என்ன செய்றீங்கன்னாக்கா அந்த C1 கார்பனையும் C2 கார்பனையும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. C1 கார்பன் C2 கார்பனை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ C1 கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை நம்ம சொல்லலாம். C1 கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது. C1 கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை நான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். C1 கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் இதுதான். C1 கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்து எங்கேக்கு போறோம்னா C2 கார்பன் கிட்ட போறோம். C2 கார்பன் கிட்ட என்னென்ன இருக்குதுன்னா C2 கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போறோம். C2 கார்பன் கிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்னு இங்க இருக்கும், ஒன்னு இங்க இருக்கும், ஒன்னு இங்க இருக்கும். C2 கார்பன் கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ C2 கார்பன் கிட்ட என்னென்ன இருக்குதுன்ட்டு நம்ம எழுதிடலாம். ஒன்னு வந்து என்னன்னா ஹைட்ரஜன், ஒன்னு வந்து மெத்தில், ஒன்னு வந்து ஹைட்ரஜன். இது C2 கார்பன்ல இருக்குது. அப்படின்னா இந்த CH பாண்ட் பேரும் இந்த CH பாண்ட் பேரும் பேரலலா இருக்குது, இந்த பாண்டும் இந்த CH பாண்டும் பேரலலா இருக்குது, இந்த CH பாண்டும் இந்த CH பாண்டும்